Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல். இது ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்பி செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இதுக்கு காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஆனியனை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் 6 கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் வெட்டி போடும்போதுலேயும் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதை கட் பண்ணி போட்டோம்னா கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்துருச்சு நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய். இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தேங்காய் துருவலோடு அந்த கத்திரிக்காயை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் எண்ணெய் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.